குமுதாம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? வணக்கம், நான் குமுதா. இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். சூப்பர். இப்போ 1/4 லிட்டர் மோரில் கொஞ்சம் தண்ணி கலக்க போகிறேன், பாருங்கள். வாழைத்தண்டு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வாழைத்தண்டு, தண்ணி கலந்து வச்ச மோர், கடுகு 1/2 ஸ்பூன், திருவி வச்ச தேங்காய் 1/4 மூடி, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், வரமிளகாய் தேவைக்கேற்ப, எண்ணெய் 1/2 கரண்டி, தேவைக்கேற்ப உப்பு. இப்போது வாழைத்தண்டு எப்படி அறுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னடா வாழைத்தண்டு அறுக்கிறதெல்லாம் காட்டுறோம் அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வாழைத்தண்டில் நார் நிறைய இருக்கும். அந்த நார் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் அருவாமனையை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த அருவாமனைக்கு வயசு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. இவ்வளோ நேரம் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள், வாழைத்தண்டு இந்த மாதிரி வரணும். இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி இப்போ நம்ம நார் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவு சன்னமாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது உங்களுக்கு நார் வரும். இப்போ கலக்கி வச்ச மோரில் இந்த வாழைத்தண்டை பொடி பொடியாக நறுக்கி போட போகிறேன். ஏன் மோரில் போட்டு கலக்கிறோம் அப்படின்னா, வெள்ளையாகவே இருக்கும், உங்களுக்கு கலர் மாறாது. அதே மாதிரி காரில் அடிக்காது. அதுக்காக தான் மோரில் போட்டு கலக்கிறோம். இதில் இப்படி பண்ணிங்கன்னா நாரெல்லாம் 1 2 இருந்தால் கூட வந்துடும். ஒவ்வொரு வாழைத்தண்டெல்லாம் ரொம்ப நார் வரும். அப்போ நீங்கள் இப்படி கலக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக 1 2 இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். நார் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போது வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது மோரில் இருக்கிற வாழைத்தண்டை எடுத்து இதில் போட போகிறேன். போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும். அதனால் இப்படி முழுக வச்சுட்டா அது வெந்துடும். வெந்து அப்படியே சுண்டிடும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போது தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடானோன்னு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடாகுது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட போகிறேன். கடுகு பொரியிற சத்தம் அடங்கின உடனே இப்போ முதல்ல வரமிளகாய் போட போகிறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட போகிறேன். அடுத்து வெங்காயம். இப்போது நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு வெங்காயம். வேக வச்ச வாழைத்தண்டை போட போகிறேன். ஏற்கனவே இதில் உப்பு இருக்கிறதுனால இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை. கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு ஒரு பரட்டி இறக்கிடணும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி. அதே போல் வாழைத்தண்டு பொரியலை வாரம் 3 முறை கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது சிறுநீரகத்துக்கு உள்ள கல்லடைப்புக்கு ரொம்ப நல்லது. இது ஆண்கள் அதிகமாக சாப்பிடணும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குமுதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.